ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நார்த்து ஸ்பெஷல் பிரியாணி எங்கள் வீட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு. பண்ணுறது நான் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட். வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் நெய் போட்டு கேஷ்யூ தனியாக கிஸ்மிஸ் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கிஸ்மிஸ் தனியாக முந்திரி பருப்பு தனித்தனியாக எடுத்து நெய்யிலே வறுத்து வச்சுக்கிறணும். இப்போது பச்சை பட்டாணி, பீன்ஸு, கொஞ்சம் கேரட் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதையும் தனித்தனியாக அதே நெய்யிலேயும் வறுத்து எடுக்கணும். இப்போ பீன்ஸ் போட்டிருக்காங்க, பீன்ஸையும் அதே நெய்யில் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து கேரட் போட்டு அதே நெய்யிலே வறுத்து எடுக்கணும். அடுத்து பச்சை பட்டாணி, அதை லைட்டாக வறுத்தெடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு ஒரு கேஜி சிக்கனில் வந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. அந்த சிக்கன் ஃப்ரை ஆகிற கேப்பில் வந்து பாஸ்மதி அரிசியை வந்து ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி 4 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். இந்த அளவுக்கு ஃபுல் சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரைஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுத்துருக்குறோம். அதில் ஃபுல்லாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஊற்றி 2-3 நம்பர் பட்டை, ஒரு 4-5 ஏலக்காயை லைட்டாக மட்டும் தட்டி போட்டுக்கிறணும். அப்புறம் 2 பிரியாணி இலை, அப்புறம் ஸ்டார் பூவை வந்து குட்டி குட்டியாகவும் அந்த பீஸை ரெடி பண்ணி அது ஒரு 4-5 பீஸ் இருக்கிற மாதிரி போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த சூட்டோடைய அரிசியை உள்ளே போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா நெய்யில் அரிசியை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அந்த 3 காய் வறுத்து வச்சுருந்தால பீன்ஸு, அந்த பட்டாணி, கேரட்டு இதை அதோடு சேர்த்துக்கிறணும். அந்த காயெல்லாம் லைட்டாக போட்டு இப்படி கிளறிட்டு இப்போ சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கணும். உப்பு போட்டு நல்லா கலக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறணும். கொதி வரவும் குக்கர் மூடியை போட்டுருங்க. ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு தம்மை ரிலீஸ் ஆகட்டும். இப்போது சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கண்டினியூவாக பார்ட் 2ல் பார்க்கலாம்.